ரோகிணி ரொம்ப பதறி போய் விஜயாட்ட கேக்குறாங்க, எதுக்குங்க ஆண்டி மலேசியாவுக்கு டிக்கெட் போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்னம்மா எல்லாருமே பெத்த அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நீ என்னமோ உங்க அப்பாவை பாக்குறதுக்கு மலேசியா போகிறதுக்கு இவ்வளவு தூரம் ஷாக் ஆகுற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது இல்லைங்க ஆண்டி, இங்க வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்க சொல்லி அங்கிள் சொல்லியிருக்காரு, அதுக்கும் மலேசியா இப்ப டிக்கெட் போட்டு போறதுக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன சம்பந்தம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜும் கேக்குறாரு, என்னமா ஐடியா இருக்கு, எதுக்கு நீ வந்து டிக்கெட் போட சொல்ற, டிக்கெட் போடுறதுல ஒரு விஷயமே கிடையாது, ஒரு நிமிஷத்துல ஆன்லைன்ல நான் போட்டு கொடுத்துருவேன், எதுக்காக போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் மட்டும் போறது கடை சொல்றேன், நம்ம 3 பேரும் தான் சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரோகிணியும் ரொம்ப டென்ஷனா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரணுமா, அது மட்டும் இல்லாம என்னுடைய சம்பந்தி மலேசியால இவ்வளவு பெரிய ஆள் நாங்க வந்து காமிக்க வேண்டாமா, நீ எப்பேற்பட்ட பெரிய இடத்து போகணும்னு சொல்லி காமிக்க வேண்டாமா, அதெல்லாம் தெரியாம இவ பூ கட்டுறவெல்லாம் வந்து எனக்கு சமமா உட்காந்து நின்று பேசுறா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு இப்ப நான் வந்து கடனாளியா இருக்கணுமா, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, என்னுடைய பொசிஷன் என்ன, என் மருமகன் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் நான் காமிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே ஆண்டி போய் தான் காமிக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நான் இங்க இருக்கிறனாலேயே வந்து நான் பெரிய இடத்து பொண்ணு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இங்க பாரு ரோகிணி, இந்த விஷயத்துல நீ எதுவும் பேசாத, வேலையா டிக்கெட் போடுவியா மாட்டியாடா அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட கேக்குறாங்க. போட்டுறமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்ல வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ரோகிணி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆண்டி என்னங்க ஆண்டி புரியாம நீங்க பேசுறீங்க, எங்க அப்பா தான் வந்து இப்ப ஜெயில இருக்காருல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஜெயில இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா, சரி ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீடு எங்கதான் இருக்குது, எப்படிதான் இருக்கு, உங்க அப்பாவுடைய இதெல்லாம் நான் பாத்துட்டு வர வேண்டாமா, இன்ன வரைக்கும் உங்க அப்பா தான் இங்க வந்து பாக்கல, உன்னை பத்தி நானாவது அங்க வந்து பாக்குற வேண்டாமா, அது மட்டும் இல்லாம இன்ன வரைக்கும் ஒரு போட்டோ கூட நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் கேக்குறாங்க, ஆமா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் நான் வருது, இப்போ வரைக்கும் அங்குளுடைய போட்டோ நான் பார்த்ததே இல்லை, எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்காது, ஆர்வமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சின்ன பிள்ளை தானமா பேசிட்டு இருக்கீங்க, அதான் எங்கிட்ட போட்டோ இல்ல, பார்த்தாருன்னா எனக்கு கோவம் தான் வரும் அப்படிங்கறக்காக தான் நான் எந்த ஒரு போட்டோ வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி சொல்றேன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வேணா எங்க அங்கிள் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க அங்கிள் தான் எங்கேயோ கோவாதுன்னு ஏதோ போறன்னு போயிட்டாரே, அவரை எப்படி நீ வர சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் கன்ஃபார்மா எனக்கு 2 நாளைக்கு ஒருக்கா கால் பண்ணுவாரு, நான் பேசி அவர் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் உங்க மாமா அன்னைக்கே வந்தாருல, வந்துட்டு போனாரு, அதுவே ஓகே, உங்க மாமா பார்த்தாச்சு, உங்க அப்பாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா ஒத்த கால் நின்றுக்கிறாங்க. இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டா. முத்துவும் கேக்குறாரு, முத்து என்ன பார்லரம்மா மலேசியா கூட்டு போற பிளான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன 5 லட்சம் ரூபா கொடுக்கணும் தானே, நான் அதை கொடுத்துருவேன் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன மலேசியா கிளம்ப போறீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாண்டா, பின்ன எனக்கு என்ன சம்பந்தி, என்ன எங்க பக்கத்தில் இருக்கிற அடுத்த தெருவில் இருக்கிற பூக்கட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, மலேசியால மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய மல்டிமீடியர் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி அப்படியே திருதுன்னு முழிக்கிறாங்க. பாலரம்மாவுடைய மொழியே சரியில்லையே, உண்மையாலுமே அவங்க அப்பா அங்க பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரா, இல்ல அவங்க வீடு அங்கதான் இருக்குதா, என்னமோ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஸ்ருதியும் வந்துடுறாங்க. என்ன மலேசியா பத்தி பேசிட்டு இருக்கீங்க, மலேசியா போக போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னமா நான் தான் மலேசியா டிக்கெட் போட சொல்றேன், ஏதாவது மனோஜ் இதா போடுறோம் அதான் போடுறோம்னா ரோகிணி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், என்னன்னு அதான் ஒன்றும் புரியலமா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க ரோகிணி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டேன், மலேசியால எந்த ஏரியா, என் ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கா, உங்க அப்பா அங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன பார்லரம்மா டங்க் இந்த ஸ்லிப் ஆகுது, உங்க வீட்டு அட்ரஸ் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது இல்ல முத்தோ, அங்க அடிக்கடி எங்க அப்பா வீடு மாத்திக்கிட்டே இருப்பாரு, இப்ப எங்க இருக்காங்க என்ன அட்ரஸ்ன்னு எனக்கு இப்பவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றாங்க, சொந்த வீடு கூடவே இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போ ஸ்ருதியும் அதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ விஜயாவுக்கும் சந்தேகம் வருது. என்ன ரோகிணி பேசிட்டு இருக்க, சொந்த வீடு கூடவே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வீடெல்லாம் இருக்குங்க ஆண்டி, அதான் பிரச்சனையாச்சுல, எங்க அப்பா வேற எங்க அம்மா வேற இறந்துட்டாங்கல்ல, இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்க வேணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா மூவ் ஆயிட்டாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் திரும்ப மலேசியா போகவே இல்லை, அதனாலதான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் உங்க மாமா வந்தாருல, உங்க மாமாட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, நீ அங்கேயே பிறந்து வளர்ந்தவ, உனக்கு எந்த ஏரியா எந்த அட்ரஸ்ன்னு கூட தெரியாம போயிடும். இப்ப நம்ம சென்னையில இருக்கோம், சென்னையில வந்து இப்ப நாங்க வீடு மாத்திட்டோம்னா இப்போ உங்ககிட்ட சொன்னோம்னா தெரியாமையே இருக்க போகுது, அது என்ன நீ இப்படி சொல்ற பதில் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்துக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. எனக்கு என்னமோ பார்லரம்மா சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன் பலகுரல் நீ கேட்கறியல் அட்ரஸ் அதான் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு ஏரியா சொல்ல அவங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி, நான் மலேசியாவுக்கு அடிக்கடி நான் போயிருக்கேன், எங்க என்ன ஃபேமஸ்ன்னு எனக்கு தெரியும், ஏங்க ரோகிணி அங்க என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஆண்டி எல்லாரும் என்னை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, என்ன எல்லாரும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயாவுக்கு கோவம் வருது. எங்க பாரு உன் பொண்டாட்டி பூ கட்டுற மாதிரி நினைச்சிட்டியா, அவ எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க, இந்த வரைக்கும் ஒரு போட்டோ கூட காமிச்சது கிடையாது, அவங்க அப்பா அங்க இருக்காரு இங்க இருக்காரு வெளிநாடு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒரு போன் கூடவா பண்ணி உங்ககிட்ட எல்லாம் பேசணும், சம்மந்திக்கிட்ட எல்லாம் பேசணும்னு தோணாது, உங்களுக்கு அந்த சந்தேகம் வரவும் இல்லை, நான் ஏதாவது கேட்டாலும் பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்லி வாய் மூடிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாளுக்கு இந்த பார்லரம்மாவுடைய எல்லா உண்மையும் வெளில வரப்போது, அன்னைக்கு நீங்க அப்படியே தலையில் இடி விழுந்தமா நிக்க போறீங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ், என்ன ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கே நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சந்தேகம் வருது. ரோகிணி, நீ முதலடியா ஜெயில உங்க அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டிக்கெட் போடுவோம், இப்பவே நம்ம கிளம்புவோம், இவங்களுக்கு பேசுறதுக்கு வாய் மேல விரல்
இருக்கிற அளவுக்கு நம்ம அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்து வரலாம் உங்கள் அப்பா கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.